பணபலம், படைபலம் இவற்றை கொண்டு ஒரு ஜனநாயகத்தை ஒரு குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயலிலே ஒரு வல்லமை பெற்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். எனவேதான் ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகத்துடைய அந்த கழுத்துக்கள், ஜனநாயகத்துடைய அந்த நெறி, ஜனநாயகத்தை நெறித்து கொன்று மக்களை எல்லாம், வாக்காளர்கள் எல்லாம் ஆடு மாடுகளை எல்லாம் போட்டு அடைத்து, பட்டியலை அடைத்து, குறிப்பாக பிரச்சாரத்துக்கு எதிர்கட்சிகள், அது எதிர்கட்சி தலைவர்கள் என்ற பிரச்சாரத்துக்கு மக்கள் போகக்கூடாது என்கின்ற வகையிலே மக்களை எல்லாம் அடைத்து, அதன் அடிப்படையில் ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்ததெல்லாம் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த ஒரு அடிப்படையில் ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு திருமங்கலம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கொண்டு பணத்தின் மூலம், அதே போல படைபலத்தின் மூலம், சாமதான பேதம், தண்டம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு போலியான வெற்றியை பெற வேண்டும் என்ற வகையிலே, எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்ற வகையிலே பணத்தை கோடி கோடியாக வாரி இறைத்து, அதன் அடிப்படையில் ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சி செய்வார்கள். அதற்கு கடந்த கால உதாரணங்கள் உண்டு. எனவே தான் 2009ஆம் ஆண்டு பொறுத்தவரை, இதே புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து அன்றைக்கு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த ஒரு 5 தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது. அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் அன்றைக்கு இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு ஊட்டியிலே தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசித்து அன்றைக்கு அந்த கூட்டத்திலே கூட நானும் கூட அந்த கூட்டத்தில் பங்கு கொண்டேன். அதன் அடிப்படையில் அன்றைக்கு அந்த 5 சட்டமன்ற தேர்தலையும் இந்த திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரை ஒரு தேர்தல் என்பது ஒரு சுதந்திரமாக நடைபெறாது, ஒரு அராஜகத்தை எல்லாம் கட்டவிழ்த்து விடும். அது மட்டுமல்ல, பணபலம் படைவெல்லாம் உபயோகித்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள். எனவே நாம் புறக்கணிப்பது தான் சரியான ஒரு தீர்வு, ஜனநாயகத்துடைய சரியான தீர்வு என்பதை அன்றைக்கு முடிவு செய்து, அதன் அடிப்படையில் அன்றைக்கு அம்மா அவர்கள் அன்றைக்கு தேர்தலை 5 சட்டமன்ற தேர்தலை இடைத்தேர்தலை புறக்கணித்தார்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இன்றைக்கு மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி விவாதித்தோம். விவாதத்தின் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து, எப்படி இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆளும் கட்சி அராஜகத்தையும் அநியாயங்களையும் கட்டவிழ்த்து விட்டு ஒரு போலியான வெற்றியை நிச்சயமாக அவர்கள் பெறுவதற்கு உண்டான எல்லா விதமான முயற்சியை அதில் அதாவது பணம் பாதாள வரல பாயன்னுவாங்க, அது மாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள். எனவே அந்த ஒரு அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறாது. ஈரோட்டில் அவ்வளோ பெரிய அளவுக்கு நாங்கள் சென்னையில் இருந்து கொண்டு தேர்தல் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதே போல் அங்கே மாவட்டத்திலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எலெக்ஷன் கலெக்டர்கிட்ட, மாவட்ட ஆட்சியர்கிட்ட. இதை மாதிரி அராஜகம்லாம் நடக்குது. ஒரு நடவடிக்கை கூட அன்றைக்கி பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல அன்றைக்கி. அப்போது இப்போ மட்டும் என்ன எடுக்க போகிறாங்க விக்கிரவாண்டியில்? நிச்சயமாக அவங்க எல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க, அட்டுழியம் பண்ணுவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க, எல்லா விதமான இதை அரங்கேற்றுவாங்க. சென்னை மாநகராட்சி எலெக்ஷன் எடுத்தனால உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளானது தான் அன்னைக்கு உள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஏறக்குறைய ஒரு 89 மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வார்டில் ஒரு ரீஎலெக்ஷன் நடந்தது. ஜட்ஜு ஓட்டையே போட்டாங்க, டிஎம்கே நீதி அரசுடைய ஓட்டையே போட்டு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அந்த வகையில் எதற்குமே ஒரு குறுக்கு வழியிலே வெற்றியை பெறுவதற்கு உண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை ஒரு நியாயமாக, சுதந்திரமாக, ஜனநாயகம் நடக்காது என்கின்ற வகையில் தான் இந்த தேர்தலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.